இன்னைக்கு இந்த சமத்துவர தேசத்தில் ஐபிசி ஷாலம் தூத்தூர் சபையின் சார்பாக நாங்கள் ஒரு தெரு ஊழியமாக இங்கே கடந்து வந்திருக்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். வாசிப்பதற்காக இன்னைக்கு எடுத்த வேத பகுதி யோவான் 3:16-17. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். ஹல்லேலூயா. நம்ம வந்து பார்க்கும்போது வேதத்தில் பார்க்கும்போது ஆதியில தேவன் வந்து வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அதுக்கப்புறமா இந்த உலகத்தை முழுவதாக படைத்ததற்கு அப்புறமாக ஏதேன் தோட்டத்தில் ஆதாமை ஏவாளையும் தேவன் வந்து சிருஷ்டித்தார். அவங்களே அந்த தோட்டத்தில் காவல்காரர்களாக வைத்து அவர்களுக்கு தேவையான எல்லா காரியங்களையும் வந்து பிதாவாகிய தேவன் அவர்களுக்கு கொடுத்தார். ஒரே ஒரு கட்டளையை மாத்திரம் கொடுத்தார். இந்த நல்லதை தீமை அறியத்தக்க விருட்சத்தை மாத்திரம் நீங்கள் புசிக்க வேண்டாம் அப்படின்னு மட்டும் ஒரு கட்டளையை மட்டும் அவர்கள் கொடுத்தார் பிதாவாகிய தேவன். ஆனால் சர்ப்பம் அவர்களை வஞ்சித்தது. அதனால அவங்க வந்து அந்த கனியை புசித்தாங்க. அப்படி வந்து மனிதனுக்குள்ளாடி பாவம் வந்தது. அந்த பாவத்தை போக்குவதற்காக யாராவது ரத்தம் சிந்தப்பட்டாலே இந்த பாவம் வந்து மன்னிக்கப்படும். இரத்த சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பில்லை என்று வேதவசனம் நமக்கு சொல்லுகிறது. அந்த இரத்தத்தை சிந்தினாதான் பாவம் மன்னிக்கப்படும் போது பலிகளை எல்லாம் செலுத்தினாங்க. ஆடு மாடு அந்த மாதிரி பலிகளை எல்லாம் செலுத்தி பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக அவர்கள் வந்து முயற்சிகளை எல்லாம் மேற்கொண்டாங்க. பிதாவாகிய தேவன் இதை வந்து பார்த்தார். அதனால வந்து அவருடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை வந்து இந்த உலகத்திற்குள்ள வந்து அவரை அனுப்பி நம்முடைய பாவங்களுக்காக நம்மை ரட்சிப்பதற்காக பிதாவாகிய தேவன் வந்து அவருடைய குமாரனை இந்த உலகத்தில் வந்து அனுப்பினார். இயேசு கிறிஸ்துவை நாம் பார்க்கும்போது அவர் 33 வருடம் இந்த உலகத்தில் வந்து வாழ்ந்தார். 30 வருஷம் அவருடைய அப்பா அம்மாவை கூட இருந்தார். 3.5 வருடம் வந்து அவர் ஊழியம் செய்தார். அந்த ஊழியத்தில் தான் பல உவமைகளையும் பல வியாதியஸ்தர்கள் பல பிரச்சனையில் இருந்த மக்களை போய் சந்தித்து அவர்களுக்கு வந்து அவர் வந்து அற்புதங்களை செய்து சுவிசேஷத்தை அறிவித்து அந்த பாவத்தில் இருந்த ஒவ்வொரு மக்களையும் வந்து ரட்சித்தார். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரத்த சிந்தினா மட்டுமே தான் பாவம் மன்னிக்க முடியும். அதனால தான் பிதாவாகிய தேவனுடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்தில் வந்து அனுப்பினார். அவர் வந்து சிலுவை மரணத்தில் அவருடைய கடைசி துளி ரத்தம் வரைக்கும் கொடுத்து இங்கே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க என்னையும் எல்லாரையும் ரட்சித்தார் அவருடைய கடைசி துளி ரத்தத்தை கொடுத்து. அதனால தான் ஏசப்பா வந்து இன்னைக்கு உங்கள் எல்லாரையும் அவர் ரொம்ப அதிகமாக நேசிக்கிறார். ஏசப்பா உங்களை நேசிக்கிறதுனால தான் இன்னைக்கு இந்த சமத்துவப்புற பகுதியில் உங்கள் தெருவில் எங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கிறார். ஏசப்பா வந்து இன்னைக்கு வந்து ஒரே ஒரு விஷயம் நான் உங்ககிட்ட கேட்குறார். அவர் வந்து உங்கள் இதயத்தில் வந்து கடந்து வரணும் என்று ஆசைப்படுகிறார். நீங்கள் வந்து பல பிரச்சனைகளில் கடன் பாரங்களில் இருக்கலாம், இல்லை உங்கள் கணவர் வந்து குடிப்பழக்கத்திற்கு அடிமைப்பட்டவராக இருக்கலாம், இல்லை உங்கள் பிள்ளைகள் கீழ்ப்படியாமல் வீட்டில் ஒரு சமாதானம் இல்லாமல், இல்லை போதைப் பொருட்களுக்கு அடிமைப்பட்டவர்களாக இருக்கலாம், இல்லை எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஏசப்பா இன்னைக்கு வந்து உங்கள் பக்கத்தில் கடந்து வந்து எல்லா பிரச்சனைகளையும் வந்து உங்களுக்காக வந்து சரி செய்ய இன்னைக்கு கடந்து வர ஏசப்பா வந்து விருப்பப்படுகிறார். ஒன்று மட்டும்தான் ஏசப்பா கேட்கிறார். உங்கள் இதயத்தில் ஒரு இடத்தை மட்டும் கேட்கிறார். நம்ம வேதத்தில் வாசிக்கும்போது வாசற்படியில் தின்னு தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு அந்த வாசலை திறந்தால் அவர் வந்து உங்கள் வீட்டில் வந்து அவர் வந்து வாசம் பண்ணுவார் என்று நம்ம வந்து வேதத்தில் பார்க்கிறோம். ஒரே ஒரு விஷயந்தான், உங்கள் இதயத்தை மட்டும் ஏசப்பாக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா மட்டும் போதும். உங்களுடைய எல்லா தேவைகளையும் அவர் வந்து பார்த்து கொள்வார். அதனால நீங்கள் வந்து ஏசப்பா வந்து உங்களுடைய இதயத்தில் வந்து ஒரு சின்ன ஒரு இடம் மட்டும்தான். அவரை வந்து நீங்கள் கண்ணை மூடி ஏசப்பா அப்படின்னு ஒரு வார்த்தையை மட்டும் நீங்கள் கூப்பிட்டா போதும். அவர் வந்து பக்கத்தில் இறங்கி உங்களுடைய எல்லா தேவைகளையும் வந்து ஏசப்பா வந்து சந்திக்க வல்லவராக இருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் நீங்கள் என்ன பிரச்சனையில் என்ன ஒரு கஷ்டத்தில் இருந்தாலும் நீங்கள் மனுஷர்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க இல்லை
ரொம்ப நெருங்கின நண்பர்கள், ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் இருக்கிற உங்கள் கணவராக இருக்கட்டும், உங்கள் பிள்ளைகளாக இருக்கட்டும், அவங்களுக்கு அந்த பிரச்சனைகள் நீங்கள் என்னென்ன விஷயங்களை போய்கொண்டிருக்கிறீங்கன்ற விஷயம் அவங்க யாருக்கும் தெரியாது. ஆனால் பரலோகத்தின் தேவன் எல்லாரையும் பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்கள் நினைக்கலாம், அப்போ அவர் பார்த்து கொண்டிருக்கிறார் தானே, அப்போ என் பிரச்சனைகள் எல்லாம் தெரியுமே, அதற்கான எல்லா வழிகளையும் அவர் எனக்கு திறந்து தரலாம் தான். ஆனால் அவருடைய மகனாகிய நீங்கள் ஒரே ஒரு நிமிடம் அவரை கூப்பிட்டா மட்டும் போதும்னு அவர் நினைக்கிறார். நீங்கள் கூப்பிட்டா மட்டும் போதும், ஏசப்பா இந்த விஷயங்கள் எல்லாம் என் வாழ்க்கையில் போய்கொண்டிருக்கிறது, எனக்காக ஒரு வழியை நீங்கள் ஏற்படுத்துங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு நிமிஷம் ஏசப்பாட்ட நீங்கள் கேட்டால் மட்டும் போதும். அவர் உங்கள் எல்லா பிரச்சனைகளிலிருந்து உங்களை விடுதலையாக்க வல்லவராக இருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஏசப்பா ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஏசப்பாட்ட நம்ம கேட்கலாம். அப்பா, நீங்கள் இன்னைக்கு எங்கள் தெருவில் நீங்கள் வந்திருக்கிறீங்க, என் இதயத்தில் நான் என் இதயத்தில் நீங்கள் வாங்க, என் இதயத்தின் வாசலை நான் உங்களுக்காக திறந்தருளுகிறேன். நீங்கள் என் இதயத்தில் இந்தந்த பிரச்சனைகளெல்லாம் எனக்கு இருக்குது, யாருக்கும் அந்த விஷயங்கள் தெரியாது, நீங்கள் அறிகிறீங்க ஏசப்பா, எனக்கு இந்த விஷயங்களுக்கான விடுதலைகளை எல்லாம் நீங்கள் கொடுங்கன்னு சொல்லி நீங்கள் ஒரு நிமிஷம் நீங்கள் ஜெபம் பண்ணுவீங்களா ஏசப்பாட்ட? நாங்களும் இன்னைக்கு உங்களுக்காக ஜெபம் பண்ண தான் இங்கே கடந்து வந்திருக்கிறோம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இந்த ப்ரேயர் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் இந்த இடத்துக்கு கடந்து வந்தீங்கன்னா உங்களுக்காக ஜெபிக்கிறதுக்காக நான் ஐபிசி ஷாலம் தூத்தூர் சபையின் பாஸ்டரும் எல்லாரும் இங்கே இருக்கிறாங்க. உங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் ஏசப்பா சந்திக்க வல்லவராக இருக்கிறார். ஒரு நிமிடம் கண்களை மூடி ஏசப்பா, என் இதயத்தில் வரும் வாங்க ஏசப்பா, என் பாவங்களை குற்றங்களை எல்லாம் மன்னிங்க ஏசப்பா, என் குடும்பத்துக்கு ஒரு ஏசப்பா ஒரு விடுதலையை நீங்கள் கட்டளையிடும்படியாக செபிக்கிறோம் ஏசப்பா. வரும்போது ஒரு விடுதலையை ஏசப்பா நமக்கு கட்டளையிடுவார். அதனால எல்லாரும் கண்களை மூடி ஏசப்பா ஒரு நிமிஷம் ஏசப்பா நீங்கள் வாங்க என்று சொல்லலாமா? எனில் என்ன கண்டி என்னை நேசிக்க இப்பாவிக்கு தகுதி இல்லையே, எனில் என்ன கண்டி என்னை நேசிக்க இவ்வேளைக்கு தகுதி இல்லையே, ஏனில் என்ன கண்டி என்னை நேசிக்க இப்பாவிக்கு தகுதி இல்லையே, ஏனில் என்ன கண்டி என்னை நேசிக்க இவ்வேளைக்கு தகுதி இல்லையே, என் பலவீனமறிந்தும் நீர் நேசித்தீர், என் குறைகள் தெரிந்தும் நீர் நேசித்தீர், ஏனில் என்ன கண்டீர் என்னை நேசிக்க இப்பாவிக்கு தகுதி இல்லையே, ஏனில் என்ன கண்டீர் என்னை நேசிக்க இவ்வேளைக்கு தகுதி இல்லையே. எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் பரலோக பரமபிதாவே ஏசப்பா, இந்த சமத்துவபுர பகுதியிலே உங்களுடைய வார்த்தையை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் ஏசப்பா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த தெருவில் இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக செபிக்கிறோம் ஆவியானவரே. அவங்க இருக்கிற ஒவ்வொரு இடங்களிலே ஏசப்பா நீங்கள் இறங்கும்படியாக செபிக்கிறோம் அப்பா. வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் அவன் திறந்தால் அவருடைய மனசில் ஏசப்பா அவனுடைய வீட்டில் நீங்கள் வாசம் பண்ணுவீங்க என்று நீங்கள் சொன்னீங்களே ஏசப்பா. ஏசப்பா, கடன் பாரங்களில் ஏசப்பா, குடிப்பழக்கத்திலே ஒரு குடும்ப சமாதானம் இல்லாமல் இங்கே கஷ்டப்படுகிற என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. இன்னைக்கு அவங்க வீட்டுக்கு ரட்சிப்பு கடந்து செல்ல ஏசப்பா நீங்கள் தாமே கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆவியானவரே. ஒவ்வொருவருடைய இடத்துல ஏசப்பா உங்களுடைய சுவிசேஷம் கடந்து சென்று ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட்டு உங்களுடைய பரலோக ராஜ்யத்தில் சேர ஏசப்பா நீங்கள் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம், தாழ்த்துகிறோம், சமர்ப்பிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்கள் ஜெபம் கேட்ட நல்ல பிதாவே, ஆமேன்.